நம்பிக்கை என்ற கோட்பாட்டை புரிந்து அதை தன் திறமையால் 20 கோடி இந்தியர்களோட மனசை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தரால் அவர் அடையணும்னு நினச்ச அந்த உயரத்தை அவர் அடைய முடிகிறப்ப ஏன் உங்களால் அடைய முடியாதா? கண்டிப்பாக அடைய முடியும் அப்படின்றத சொல்லி இன்றைக்கான டாப்பிக்கை நம்ம பேசுவோம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களை கற்பனை கெட்டாத உயரத்தை அடைய வைக்கும் தன்னாலோசனை நம்பிக்கையிலிருந்து. மின்சாரம் அப்படின்றது சரியான முறையில் பயன்படுத்தினால் அது தொழிற்சாலையை இயக்க உதவும். தவறாக பயன்படுத்தினால் உயிருக்கு ஆபத்தாக கூட முடியலாம். அதே போன்ற இதுதான் தன்னாலோசனையும். தன்னாலோசனை அப்படின்றது அது அமைதியையும் செல்வத்தையும் தரும். ஆனால் உங்கள் புரிதலுக்கும் பயன்படுத்தலுக்கும் ஏற்ப அது துன்பம், தோல்வி அல்லது மரணத்தையே கூட கொடுக்க உள்ளது. மனமெல்லாம் அச்சத்தினால் நிரம்பி சந்தோஷமும் அவநம்பிக்கையும் சூழ்ந்திருக்கும் போது அளவற்ற அறிவாற்றல் உங்களுக்கு தொடர்பு கொண்டால் தன் ஆலோசனை தத்துவத்தின் அடிப்படையில் உங்கள் அவநம்பிக்கை உணர்வானது ஆழ் மனதில் செயல்பட்டு தனக்குரிய பௌதிக பொருளாக வெளிப்படுவது நிச்சயம். காற்று என்பது ஒன்றே, ஆனால் பாய்மரத்தை ஏற்றுவதை பொறுத்து ஒரு கப்பலை கிழக்கு நோக்கியும் இன்னொரு கப்பலை மேற்கு நோக்கியும் கொண்டு செல்கிறதல்லவா? தன்னாலோசனையும் அப்படியே உங்களை மேலே உயர்த்தும் அல்லது கீழே தள்ளிவிடும். தன் ஆலோசனை மூலம் ஒருவன் தன் சாதனையில் கற்பனை கெட்டாத உயரத்தை அடையலாம். உங்களுக்கு, அதாவது உங்கள் மூளையின் செல்களுக்குள் உங்கள் சாதனைகளுக்கான விதைகள் உறங்கி கிடக்கின்றன. அவற்றை உசுப்பி செயல்பட வைத்தால் நீங்கள் நினைத்து பார்க்காத உயரத்திற்கு உங்களை அவை கொண்டு செல்லும். ஒரு தேர்ந்த இசைக்கலைஞன் தன் வயலினிலிருந்து மிக மிக இனிமையான இசையை வெளிக்கொண்டு வருவது போல உங்கள் மூளைக்குள் உறங்கி கிடக்கும் மேதமையை எழுப்பினால் போதும். அது உங்களை உச்சத்தில் தூக்கி வைத்து நீங்கள் அடைய விரும்பும் இலக்கை அடைய வைக்கும். நான் இப்போது உங்கள்கிட்ட ஒருவரோட வாழ்க்கை வரலாற்றை பகிர்ந்துக்கிறேன். அவர் தனது 21 வயதில் தனது வியாபாரத்தில் தோல்வி அடைந்தார். தனது 22வது வயதில் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தார். தனது 24வது வயதில் தனது தொழிலில் மீண்டும் தோல்வி அடைந்தார். தனது 26வது வயதில் தனது காதலியை இழந்தார். தனது 27வது வயதில் நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டார். தனது 34வது வயதில் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவினார். தனது 45வது வயதில் ஆட்சிக்குழு தேர்தலில் தோல்வி கண்டார். தனது 47வது வயதில் துணை ஜனாதிபதி பதவியை அடைய முயற்சித்து தோல்வியடைந்தார். அவர் தனது 49வது வயதில் மீண்டும் ஆட்சிக்குழு தேர்தலில் தோல்வியுற்றார். தனது 52வது வயதில் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர்தான் ஆபிரகாம் லிங்கன். அவரை ஒரு தோல்வியாளர் என்று கூறுவீர்களா? அவர் விலகிச் சென்றிருக்கலாம். ஆனால் லிங்கனுக்கு தோல்வி என்பது ஒரு சுற்று வழிதானே தவிர முடிவு அல்ல. அதேபோல் ஆபிரகாம் லிங்கனுக்கு 40 வயதாகிவிட்டது. அதுவரையில் அவர் தொட்டது எதுவுமே துலங்கவில்லை. அவர் பெயரோ முகவரியோ யாருக்கும் தெரியாது. ஆனால் குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட அனுபவம் ஏற்பட்டு அவருக்குள் உறங்கி கிடந்த மேதமையை எழுப்பப்பட்டு அதனால் உலகின் மிகச் சிறந்த மனிதர்களில் ஒருவராக ஆனார். அந்த அனுபவம் துயரமும் காதலும் கலந்த அனுபவம். அந்த அனுபவத்தை அவர் அளித்த பெண்மணியின் பெயர் ஆனி ரட்லெட்ஜ். அவர் வாழ்க்கையில் இடம்பெற்ற ஒரே காதலி. காதல் என்னும் உணர்வு நம்பிக்கை என்னும் உணர்வுக்கு மிக அருகில் இருப்பதை நாம் அறிவோம். அதனால் தான் ஒருவரின் எண்ணத்தின் உந்து சக்தியை சூட்சம சக்தியாக மாற்றித் தருவது காதலாலும் முடிகிறது.
ஒவ்வொருவரின் பின்னாலும் யாரோ ஒரு பெண்ணின் காதல் அல்லது அன்பு செல்வாக்கு செலுத்தி இருந்ததை காண முடியும். காதல் என்னும் உணர்வானது ஆகாயத்திலிருந்து உயர்ந்த ஆற்றலின் அதிர்வுகளை காந்தம் போல் இழுப்பதற்கு தேவையான பண்பட்ட களமாக அமைகிறது. நம்பிக்கையின் ஆற்றலை நிரூபித்து மனித நாகரிகம் அனைத்திற்கும் நன்கு அறிமுகமானவர் மகாத்மா காந்தி. நம்பிக்கையால் என்னவெல்லாம் சாதிக்க முடியும் என்பதற்கான ஆச்சரியமான உதாரணம் இவரே. காந்தியிடம் அதிகார வர்க்கத்திற்கான எந்த பதவியும் இல்லை, பணமும் இல்லை, போர்க்கப்பல் இல்லை, போர் வீரர்கள் இல்லை, இராணுவ தளவாடங்கள் இல்லை. என்றாலும் அவர் காலத்தின் வேறெந்த மனிதரை விடவும் அவருக்கு அதிக அதிகாரம் இருந்தது. காசு இல்லை, சொந்த வீடு இல்லை, துணிமணிகள் இல்லை, ஆனால் அதிகாரம் மட்டும் இருந்தது என்றால் எப்படி வந்தது அந்த அதிகாரம்? நம்பிக்கை என்ற கோட்பாட்டை புரிந்து கொண்டு அதனை தன் திறமையால் 20 கோடி இந்தியர்களின் மனதிற்குள் நட்டு வைக்க முடிந்தால் அந்த அதிகாரத்தை அவரால் உருவாக்க முடிந்தது. நம்பிக்கையின் சக்தியால் மகாத்மா காந்தி சாதித்ததை உலகத்தின் சக்தி வாய்ந்த இராணுவங்களால் கூட சாதித்து இருக்க முடியாது. இராணுவத்தாலோ போர் வீரர்களாலோ அதை நடத்தி காட்ட முடியாது. 20 கோடி மக்களின் மனங்களை ஒன்றோடொன்று தழுவச் செய்து ஒரே மனதாக்கி அதன் மீது முழு செல்வாக்கு செலுத்தும் சாதனையை அவரால் செய்ய முடிந்தது. நம்பிக்கை என்ற ஒன்றை தவிர வேறெந்த சக்தியும் அதை நிகழ்த்தியிருக்க முடியுமாம்? முதலாளிகளும் தொழிலாளிகளும் நம்பிக்கை வழங்கப் போகும் வாய்ப்புகளை உணரும் நாள் விரைவில் வரும். நம்பிக்கை இல்லாமையால் எத்தகைய இழப்பு ஏற்பட்டது என்பதை அண்மை கால வியாபார மந்த நிலையின் போது உலகம் நன்றாக தெரிந்து கொண்டது. இந்த மாபெரும் பாடத்தை பயின்று பலன் பெற்ற புத்திசாலிகள் பலர் இந்த மந்த நிலை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளதை நாம் அறிவோம். அச்சம் என்பது எல்லா இடங்களிலும் நிறைந்திருந்தால் எவ்வாறு தொழில் முடங்கி போய்விடும் என்பதை இந்த மந்த நிலை சாட்சிபூர்வமாக காட்டிவிட்டது. இந்த அனுபவத்தினால் மாபெரும் தொழில் முனைவர்கள் தோன்றி மனித சரித்திரத்தில் முதல் முறையாக உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகுதியை தன் பின்னால் வர செய்த மகாத்மா காந்தியின் உத்திகளை பின்பற்றி பலன் பெறப்போவது உறுதி. இந்த புதிய தலைவர்கள் இதுவரை யாராலும் அறியப்படாதவர்களாக இருப்பார். இரும்பு தொழிற்சாலைகள், கனிம சுரங்கங்கள், மோட்டார் வாகன தொழிற்சாலைகளிலிருந்து வருவார்கள். நகரங்கள் மட்டுமல்ல, சிற்றூர்களிலிருந்தும் வருவார்கள். பெரிய பதவியில் மட்டுமல்ல, சிறிய பதவியில் இருப்பவர்களும் சிறிய பணியில் இருப்பவர்களும் தலைவர்களாக வருவார்கள். வியாபாரம் ஒரு சீர்திருத்தத்திற்கு தயாராக உள்ளது என்பதை மறவாதீர்கள். அதிகாரத்தை பயன்படுத்தி அச்சத்தை உண்டாக்கி வேலை வாங்கும் பழைய உத்திக்கு பதிலாக நம்பிக்கை, ஒத்துழைப்பு என்ற மேலான 2 கொள்கைகளால் வேலையை செய்ய வைக்கும் நிலைமை வரும். உடல் உழைப்பாளிகள் அதிக சம்பளம் பெறுவர். மூலதனம் போட்டவர்களுக்கு கிடைப்பது போலவே இவர்களுக்கும் லாபத்தில் பங்கு கிடைக்கும். ஆனால் அதற்கு முன்னதாக இவர்கள் செய்ததை விட அதிகம் வேலை செய்ய வேண்டும். தமக்கு வேலை கொடுத்தவர்களை எதிர்த்து பொதுமக்களுக்கு தொல்லை கொடுக்கும் விதமாக மிரட்டுவதும் பேரம் பேசுவதும் கூடாது. லாப பங்கீடு பெறுவதற்கு தங்களை தகுதி உள்ளவர்களாக்கி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் எல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயம், அவர்களை வழிநடத்தப் போகும் தலைவர்கள் மகாத்மா காந்தியின் கோட்பாடுகளை புரிந்து கொண்டவர்களாக இருப்பர். அப்படி செய்தால் மட்டுமே தம் கீழிருப்போரின் முழு ஒத்துழைப்பையும் அவர்களால் பெற முடியும். அதுவே நீடித்த அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்கும். நாம் வாழும் உலகம் மிகவும் இயந்திரமயமாகிவிட்டது. மனிதன் ஆன்மாவை பறித்துவிட்டது. அதிலிருந்து நாம் இப்போது தான் ஓரளவு வெளியேற பார்க்கிறோம். குறைந்த வேலைக்கு அதிக ஊதியம் கேட்டு பேரம் பேசியதால் பணியாளர்களை இன்னொரு இயந்திரமாகவே தலைவர்கள் கருதினர். எதிர்காலத்தில் கவனிக்க வேண்டிய தாரக மந்திரம் மனிதகுலத்தின் மகிழ்ச்சியும் திருப்தியுமே. இந்த மனநிலை அறியப்பட்டுவிட்டால் சுயநலத்தோடு நம்பிக்கை களவாதிருக்கும் போது இருந்ததை விட
அதிக திறனோடு அதிக எண்ணிக்கையில் உற்பத்தியானது மேற்பார்வையின்றி தானே நடைபெறத் தொடங்கிவிடும். தொழில் மற்றும் வியாபாரத்தை நடத்துவதில் நம்பிக்கையும் ஒத்துழைப்பும் அவசியமாகிறது என்பதால் முதலாளிகள் தங்களுக்கு செல்வத்தை சேகரிக்கும் முன்பு அதை மற்றவர்களுக்கு கொடுப்பது அவசியம் என்பதை விளக்கும் ஒரு நிகழ்வை ஆராய்ந்து பார்ப்பது சுவாரஸ்யமாகவும் லாபகரமாகவும் இருக்கும். அது நிகழ்ந்தது 1900 ஆண்டுக்கு முன்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்டீல் கார்ப்பரேஷன்ஸ் தொடங்கிய போது எவ்வாறு கருத்துருக்கள் மாபெரும் செல்வமாக மாற்றப்பட்டன என்று படிக்கும்பொழுது முன் சொன்ன அடிப்படை விஷயங்களை ஞாபகப்படுத்த முடியும். முதலாவதாக சார்லஸ் எம் ஷ்வாஷ் என்பவரின் கற்பனையில் உருவான கருத்துருவே யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்டீல் கார்ப்பரேஷன்ஸ். இரண்டாவது, தன் கருத்துருவுடன் நம்பிக்கை அவர் கலந்தார். மூன்றாவது, தனது கருத்துருவை பௌதீகமாகவும் பணமாகவும் உருமாற்றம் செய்வதற்கான திட்டம் அவரால் உருவாக்கப்பட்டது. நான்காவது, தன் திட்டத்தை யூனிவர்சிட்டி கிளப்பில் உரையாற்றியபடி அவர் எடுத்துரைத்தார். அந்த சொற்பொழிவு பின்னாளில் பெரும் புகழ் பெற்றது. ஐந்தாவது, இடைவிடாது தன் திட்டத்தை அவர் மேற்பார்வையிட்டார். அது பூரணமாக நிறைவேறும் வரை அது பற்றிய முடிவுகளை தானே எடுத்தார். ஆறாவது, வெற்றி பெற வேண்டும் என்ற தனியாத ஆர்வத்தை கொண்டிருந்ததால் அது வெற்றியாக பரிணமித்தது. உலகின் பல்வேறு நிறுவனங்கள் எவ்வாறு மாபெரும் செல்வத்தை சேர்க்க முடிந்தது என்று வியப்படைவர்களில் நீங்களும் ஒருவர் என்றால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்டீல் கார்ப்பரேஷனின் கதை உங்களை பரவசமுடுத்தும். இந்த கருத்துரு எத்தகைய அதிசய சக்தியை கொண்டிருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகிற்கு நீங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்குரிய விலையை வாழ்க்கையோடு பேரம் பேசி வாங்க தயங்காதீர்கள். மறந்து விடாதீர்கள், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்டீல் நிறுவனத்தை உருவாக்கிய மனிதன் அப்போது பெரிய ஆள் இல்லை. ஆண்ட்ரூ கார்னகியின் முக்கிய உதவியால் அவ்வளவே. ஆனால் அந்த கருத்துருவை வெளியிடும் வரைதான். அதன் பிறகு மிக பெரிய பதவியும் அதிகாரமும் புகழும் பணமும் அவரை நாடி வந்தன. மனதிற்கு எல்லைகள் கிடையாது. நாமாக கருதி கொள்வதே எல்லைகள். வறுமை வளமை இரண்டுமே எண்ணத்தின் குழந்தைகள். பணம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ளும் வயது வந்தவுடனே பணத்தின் மீதான ஆசை மனிதனுக்கு வந்துவிடுகிறது. ஆனால் ஆசை மட்டுமே பணத்தை கொண்டு வந்து சேர்க்காது. பணத்தை தீவிரமாக விரும்பி அதற்காக திட்டமிட்டு விடாமுயற்சியுடன் உழைக்கும் முற்படும்போது அந்த ஆசை பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஆர்வம் பணமாக மாற வேண்டுமானால் கீழ்கண்ட 6 படிகளில் ஏற வேண்டும். 6 கட்டளைகளுடன் நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தாக வேண்டும். நம்பர் 1, எவ்வளவு பணம் உங்களுக்கு வேண்டும் என்று முதலில் முடிவு செய்து கொள்ளுங்கள். எனக்கு நிறைய பணம் வேண்டும் என்று மொட்டையாக நினைத்து கொண்டால் போதாது. எவ்வளவு ரூபாய் என்பதை தெளிவாக மனதில் பதிந்து கொள்ள வேண்டும். இதற்கான உளவியல் காரணம் பின்னால் தெரிய வரும். 2, அந்த தொகையை பெற்றுக்கொள்ள உங்கள் தரப்பிலிருந்து என்ன கொடுக்கப் போகிறீர்கள் என்பதிலும் உறுதியாக இருங்கள். வாழ்க்கையில் ஒன்றை கொடுக்காமல் இன்னொன்றை பெற முடியாது என்பதை மறக்க வேண்டாம். நம்பர் 3, எந்த தேதிக்குள் உங்களுக்கு பணம் வந்து சேர வேண்டும் என்பதையும் குறித்து வையுங்கள். நம்பர் 4, அதற்கான திட்டத்தை வடிவமையுங்கள். ஆனால் செயலை இன்றே ஆரம்பித்து விடுங்கள். இன்னும் நான் தயாராகவில்லையே என்று தள்ளி போடாதீர்கள். நம்பர் 5, மேற்சொன்னவற்றை ஒரு தாளில் எழுத்து மூலமாக அறிவியுங்கள். தேவைப்படும் தொகையின் அளவு, கிடைக்க வேண்டிய தேதி, அதற்காக நீங்கள் கொடுக்கப் போவது என்ன, எத்தனை தவணைகளில் அத்தொகையை சேகரிக்கப் போகிறீர்கள் என்ற திட்டம்.
நம்பர் 6, மேற்படி அறிக்கையை தினமும் 2 வேளை சத்தமாக படியுங்கள். காலையில் எழுந்தவுடன் ஒரு முறை, இரவில் படுக்கப் போகும் முன்பு ஒரு முறை. அப்படி படிக்கும்போது மேற்படி பணமானது உங்கள் கையில் வந்து சேர்ந்து விட்டதாகவே நம்புங்கள், உணருங்கள். இந்த 6 கட்டளைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டியது மிகவும் முக்கியமானதாகும். அதிலும் முக்கியமானது 6வது கட்டளையாகும். கையில் வராத பணத்தை அது வந்து விட்டதாக எப்படி கருத முடியும் என்று கேட்கலாம். அதுதான் தணியாத ஆர்வத்தின் இயல்பு. பணத்தின் மீதான உங்கள் ஆர்வம் உண்மையானதென்றால், தீவிரமானதென்றால், இப்படி கருதுவதில் உங்களுக்கு சிரமம் இருக்கப் போவது இல்லை. பணத்தை வேண்டுவது, அதை பெறுவதற்கு உறுதியோடு இருப்பது, அது கிடைத்துவிடும் என்று உங்களை நீங்களே நம்ப வைப்பது என்பதே நமது நோக்கம். பணமே சிந்தனையாய் இருப்பவர்களால் மட்டுமே பணக்காரர்களாக முடியும். பணமே சிந்தனையாய் இருப்பது என்றால் மனமானது பணத்திற்கான ஆர்வத்தால் நிரம்பி, அதனால் இப்பொழுதே பணம் கைக்கு வந்துவிட்டதாக முழு நம்பிக்கை கொள்வதாகும். எந்த கோட்பாடுகளால் மனித மனம் இயங்குகிறது என்று தெரியாதவர்களுக்கு இந்த 6 கட்டளைகள் செயல்படுத்த இயலாதவைகளாகவே தோன்றும், பயனற்றவைகளாகவும் தோன்றும். அவர்களுக்கு நான் சொல்வது இதுதான். ஒரு அமெரிக்க இரும்பு தொழிற்சாலையில் அடிமட்ட ஊழியராக இருந்த ஆண்ட்ரூ கார்னகி இந்த 6 கட்டளைகளை பின்பற்றியதால் தான் $100 மில்லியன் அதிகமாக பொருளீட்டி மிக பெரும் செல்வந்தனாக முடிந்தது. இன்னொன்றும் சொல்ல முடியும். இந்த 6 கட்டளைகளையும் தாமஸ் ஆல்வா எடிசன் தானே முன்னின்று ஆராய்ந்து அதன் பிறகு பரிந்துரைத்துள்ளார். பணம் சேர்வதற்கு மட்டுமின்றி எந்த ஒரு இலக்கிற்கும் இவை தேவை என்று அவர் கூறினார். இந்த 6 படிகளை மேற்கொள்வதற்கு கடின உழைப்பு தேவையில்லை, எந்த தியாகம் செய்யவோ வேண்டியது இல்லை, மற்றவர்கள் பார்வையில் ஏமாளியாகவோ மற்றவர்களின் கேலிக்கு ஆளாகவோ வேண்டியதில்லை, குறிப்பிட்ட எந்த கல்வியும் தேவையில்லை. ஆனால் பணத்தை குவிப்பதற்கு அதிர்ஷ்டமோ நல்வாய்ப்போ தேவையில்லை என்று புரிந்து கொள்ளும் அளவுக்கும் கற்பனா சக்தி வேண்டும். பணத்தை குவித்தவர்கள் எல்லோருமே முதலில் அதற்கான கனவு கண்டு, ஆசை கொண்டு, விருப்பம் கொண்டு, ஆர்வம் கொண்டு, திட்டமிட்டு அதன் பிறகே வெற்றி அடைந்தார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொண்டாக வேண்டும். பணம் பணம் என்று உங்கள் மனம் பேராசையால் நிரம்பி வழிய வேண்டும். இதோ பணம் வந்துவிட்டது என்று மனதார நம்ப வேண்டும். இல்லையேல் ஒரு நாளும் நீங்கள் பணக்காரராக முடியாது. இப்படித்தான் உலகில் நாகரிகம் தோன்றிய நாளிலிருந்து இன்று வரை பெரும் தலைவர்கள் எல்லோருமே கனவு கண்டு அதை மெய்யாக்கி கொண்டவர்களே என்பதை மறந்து விடாதீர்கள். இதுவரை சொன்னதையும் சேர்த்து சுருக்கமாக சொல்கிறேன். நம்பர் 1, யாரும் வந்து தொந்தரவு செய்யாத அமைதியான ஓர் இடத்தில் சிறப்பாக இரவு படுக்கையில் அமர்ந்து கொண்டு கண்களை மூடி நீங்கள் எழுதி வைத்துள்ள வாசகங்களை உரக்க சொல்லுங்கள், பலமுறை சொல்லுங்கள். தேவைப்படுவதாக குறிப்பிட்ட தொகை எந்த தேதிக்குள் அதை எதிர்பார்க்கிறீர்கள் என்பது, அந்த தொகைக்காக நீங்கள் செய்யப்போகும் சேவை அல்லது தரப்போகும் பொருள் ஆகிய விவரங்களை சொல்லுங்கள். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த தொகை உங்கள் கைக்கு வந்துவிட்டதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். உதாரணமாக, இன்றிலிருந்து 5வது வருடம் ஜனவரி 1 தேதிக்குள் $50,000 சேர்த்தாக வேண்டும் என்பது உங்கள் குறிக்கோள்களாக இருக்கட்டும். இதற்கு பிரதியாக ஒரு விற்பனையாளராக உங்கள் சேவையை வழங்கப் போகிறீர்கள் என்று வைத்து கொள்ளலாம். நீங்கள் எழுதப்போகும் வாசகம் இப்படி இருக்கும்: 19ஆம் வருடம் ஜனவரி 1 தேதி அன்று என்னிடம் $50,000 இருக்கும். இது சிறிது சிறிதாக இந்த 5 ஆண்டுகளில் வந்து சேரும். இந்த தொகைக்கு பிரதியாக எனது தொழிலில் பெயரை குறிப்பிடவும் மிக சிறந்த முழுமையான சேவையை உரிய எண்ணிக்கையிலும் சிறந்த தரத்திலும் வழங்குவேன். இந்த தொகை என் கைக்கு வந்துவிடும் என்று நம்புகிறேன். என் நம்பிக்கையின் வலிமையால்
அந்த பணத்தை இப்பொழுதே என் கண் முன்னால் காண்கிறேன். என் கையால் அதை தொட முடிகிறது. நான் வழங்கப் போகும் சேவையை பொறுத்து இந்த தொகை எனக்கு மாற்றப்படும். இதை பெறுவதற்கான திட்டத்திற்காக நான் காத்திருக்கின்றேன். அது கிடைத்தவுடன் அந்த திட்டத்தின்படி உடனடியாக செயல்படுவேன். 2. இரவிலும் காலையிலும் இதை படியுங்கள். அந்த தொகை உங்கள் மனக்கண்ணில் காணும் வரை. நம்பர் 3. இந்த வாசகம் உங்களுக்கு மனப்பாடமாகும் வரையில் அட்டையில் எழுதி காலையில் முதலாவதாகவும் இரவில் படுக்கும் முன்பு காணக்கூடியதாகவும் உள்ள ஓர் இடத்தில் மாட்டி வையுங்கள். மேற் சொன்னவற்றை ஏன் செய்ய வேண்டும் என்று நினைவுபடுத்தி கொள்ளுங்கள். தன் ஆலோசனை தத்துவத்தின் மூலம் உங்கள் ஆழ் மனதிற்கு உத்தரவு போடும் விதமாக இதை செய்கிறீர்கள். உங்கள் உத்தரவுகள் உணர்ச்சியோடு இருந்தால் மட்டுமே ஆழ் மனது அதை ஏற்று செயல்படும் என்பதும் நினைவிருக்கட்டும். உணர்வுகளிலேயே மிகவும் வலிமை வாய்ந்தது நம்பிக்கை. அதனால் நம்பிக்கை என்ற அத்தியாயத்தில் சொன்னபடி செய்யுங்கள். இப்போ சொன்னது உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கலாம், பிடிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் அதிகமான வீடியோவை உருவாக்குறதுக்கு நாங்கள் விருப்பத்தோடு இருக்கிறோம். உங்களால் முடிஞ்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் more videos.